ஹாய். வாழ்க்கையில் நான் கொஞ்சம் திமிரு பிடிச்ச மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், சரியா? ஏன் எனக்கு அவ்வளோ திமிரு அப்படின்னா, அந்த திமிருக்கு ஒரு காரணம் இருக்குது. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு எந்த காலத்துலேயே எப்போ வேணுனாலும் உதவும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வந்து எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது நல்லா புரியும். அப்போ வந்து அவங்களுக்கு எப்படின்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழகுவோம், நம்ம செய்வோம். ஃப்ரெண்டுக்காக நம்ம எது வேணுனாலும் பண்ணுவோம். நம்ம பிள்ளைங்களை விட்டு பண்ணுவேன், நம்ம குடும்பத்தையே மறந்துக்கிட்டு நம்ம பண்ணுவேன். எல்லாமே நம்ம வந்து வாழ்க்கையில் நமக்கு அது சகஜம். நம்ம வந்து அப்படி பண்ணலைன்னா நம்மளையே எல்லாமே இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கும் நமக்கு இருக்கும். ஆனால் ஒரு சில கட்டத்தில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயங்கள் என்னன்னா, எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் கொஞ்சம் வந்து ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லை மீறி யாருமே நமக்கு வந்து உதவுறதுக்கு இருக்க மாட்டாங்க. இப்போது நான் என்ன புரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்படின்னா, நம்ம ஒரு சில கட்டத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, யார் நம்மளுடைய உண்மையான ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்தா, சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து நம்மளோட பிரச்சனையை சொல்ல போகும்போது, உன் ராமாயணம்லாம் கேட்க வேண்டாம், என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்கிறதும், சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட அப்புறம் என்னாச்சு, ஐயோ என்னாச்சு உனக்கு, சரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு நம்மளை கூப்பிட்டு கேட்குற ஃப்ரெண்ட்ஷிப்பும் அது ஒன்று வேறு தான். ஸோ அதை மாதிரி உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் எப்போனா அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நான் இப்போ தான் அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்ததும், இப்போ தான் நான் வந்து அதை பற்றி நிறைய யோசனை பண்ண ஆரம்பித்ததும், நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அது நான் உங்களுக்கு பகிர்ந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதனால நான் சொன்னேன், எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குனாலும் அதில் 1, 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை காது கொடுத்து நல்லா கேட்டு, அப்புறம் என்ன ஆச்சு, எதுவாச்சு, இது நம்ம ஃபோன் அடிக்கும்போதே நம்மளை வந்து ஐயோ ஏதோ உதவி கேட்குறாங்களோ அப்படின்னு நினைக்காத ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருக்க தான் செய்யுது. அப்படி 1, 2 பேர் இருந்தாலே போதும். நமக்கு பணம் கொடுத்தோ இல்லை பொருள் கொடுத்தோ நமக்கு உதவணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் வந்து நம்மளை வந்து என்னாச்சு, முடிஞ்சிருச்சா, உங்கள் பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு கேட்குற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இருந்துருச்சுன்னா, நீங்கள் தான் இந்த பூமியில் ഏറ്റവും மிகப்பெரிய சொத்து வச்சுருக்கிறவங்கன்னு அர்த்தம். நீங்கள் எப்போனா அதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? நான் இதெல்லாம் யோசித்து பார்த்து உங்கள்கிட்ட இது பகிர்ந்து உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சதுனால மட்டும்தான் நான் இதை இப்போ சொல்கிறேன். நீங்களும் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு அப்படிப்பட்ட எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்றது. பாய்.